கிராஃப் தியரியில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரிசல்ட் ஒன்று பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சில நொட்டேஷன்ஸ் தேவை. இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு 5.8 அப்படின்னு சொன்னால் தி கிரேட்டஸ்ட் இன்டிஜர் நாட் எக்ஸீடிங் த ரியல் நம்பர் 5.8 அப்படி ஃப்ளோர் ஆஃப் எக்ஸ்னு சொல்லுவாங்க. ஃப்ளோர் ஆஃப் 5.8 இதை விட பெருசாகாத ஆனால் பெரிய இன்டீஜர் சொல்லணும். இன்டீஜர்னால் 5, 6 முழு நம்பராக சொல்லணும். இதை விட பெருசாக இருக்கக்கூடாது, உள்ளதுக்குள்ளேயே பெருசு. புரியுதா? தி கிரேட்டஸ்ட் இன்டீஜர் நாட் எக்ஸீடிங் த ரியல் நம்பர் 5. மைனஸ்க்கு அதே மாதிரி பெரிய ரியல் நம்பர், பெரிய இன்டீஜர், இதை விட பெருசு இல்லை. புரியுதா? பெரிய இன்டீஜர் இதை விட பெருசு இல்லை. புரியுதா? இதை ரூஃப்னு ஃப்ளோர்னு சொல்லுவாங்க. ரூஃப் ஃப்ளோர்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதை விட சின்னது தரையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. 5.8 விட சின்னது தரையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ரூஃப்னு சொன்னால் சரி 2.8ன்னு நம்பர் எடுத்துக்கங்களேன். அதோட ரூஃப் வந்து 3, ஃப்ளோர் வந்து 2. ரூஃப் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இட் இஸ் தி ஸ்மாலஸ்ட் இன்டிஜர் நாட் லெஸ் தேன் த ரியல் நம்பர் எக்ஸ். ஸோ 2.8 விட சின்னதாக இல்லாமல் உள்ளதுக்குள்ளேயே சின்ன இன்டீஜர் சொல்லுங்கள். உள்ளதுக்குள்ளேயே சின்ன இன்டீஜர் ஆனால் இதை விட சின்னதாக இருக்கக்கூடாது. உள்ளதுக்குள்ளேயே சின்ன இன்டீஜர் ஆனால் இதை விட சின்னதாக இருக்கக்கூடாது. உள்ளதுக்குள்ளேயே சின்ன இன்டீஜர் இதை விட சின்னதாக இருக்கக்கூடாது. புரியுது இல்லையா? இது ஒரு நொட்டேஷன். இன்னொரு நொட்டேஷன் பைபார்டேட் கிராஃப். இது ஒரு இந்த 3 houses 3 utilities மாதிரி. கன்சிடர் எ கிராஃப் விஇ. அதில் வியில் வந்து 2 செட் ஆஃப் வெர்டிசஸாக போடலாம், V1 V2 அப்படின்னு. எந்த எட்ஜ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் ஒரு வெர்டெக்ஸ் V1 இருக்கும், இன்னொரு வெர்டெக்ஸ் V2 இருக்கும். V1லேயே 2 வெர்டெக்ஸ் அட்ஜசென்ட்டாக இருக்காது, V2லேயே 2 வெர்டெக்ஸ் அட்ஜசென்ட்டாக இருக்காது. இந்த மாதிரி ஒரு கிராஃபை பைபார்டேட் கிராஃப்னு சொல்லுவாங்க. அதில் எவ்ரி வெர்டெக்ஸ் இன் V1 இஸ் அட்ஜசென்ட் எவ்ரி வெர்டெக்ஸ் இன் V2 அப்படின்னா கம்ப்ளீட் பைபார்டேட் கிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ V1ல் M வெர்டிசஸ் இருக்குது, V2ல் M வெர்டிசஸ் இருக்குது, N வெர்டிசஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது கம்ப்ளீட் பைபார்டேட் கிராஃபில் V1ல் இருக்கிற ஒவ்வொரு வெர்டெக்ஸும் V2ல் இருக்கிற ஒவ்வொரு வெர்டெக்ஸ்க்கும் அட்ஜசென்ட் தானே. ஸோ M × N லைன்ஸ் இருக்கும் மல்டிப்ளை பண்ணி. எக்ஸாம்பிள்ஸ் டயக்ராம் பாருங்கள் தெரியும். V1ல் 2 வெர்டெக்ஸ் இருக்குது, V2ல் 3 வெர்டெக்ஸ் இருக்குது, மொத்தம் 6 எட்ஜ் இருக்குது. இட்ஸ் அ கம்ப்ளீட் பைபார்டேட் கிராஃப் K23. இங்கே V1ல் ஒரு வெர்டெக்ஸ் இருக்குது, V2ல் 4 வெர்டெக்ஸ் இருக்குது. இங்கே இருக்கிற ஒவ்வொரு வெர்டெக்ஸும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு வெர்டெக்ஸ்க்கும் அட்ஜசென்ட். இட்ஸ் அ கம்ப்ளீட் பைபார்டேட் கிராஃப் 14 K14. இங்கே ஒரு வெர்டெக்ஸ் இருக்கிறதால இது ஸ்டார்னு சொல்லுவாங்க. ஒரு சில ரிசல்ட்ஸ் சொல்லியிருக்கேன், ப்ரூவ் பண்ணவும் ட்ரை பண்ணுவோம். பட் இன்ட்ரெஸ்டிங் ரிசல்ட்ஸ். தி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லைன்ஸ் among all p-point graphs with no triangle is p²/4. அதோட ஃப்ளோர். அதாவது 5 வெர்டெக்ஸ் இருக்கிற கிராஃப் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அதில் ட்ரையாங்கிளே இல்லாமல் எத்தனை நம்பர் அதிகபட்ச நம்பர் லைன்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னா 25/4 6.25. அதோட ஃப்ளோர்னால் 6 லைன் தான் கொடுக்கலாம். சப்போஸ் 6 வெர்டெக்ஸ்னு வைங்க, ட்ரையாங்கிளே இல்லாமல் அதிகபட்சம் எத்தனை லைன்ஸ் இருக்கிற மாதிரி அந்த 6 வெர்டெக்ஸ் இருக்கிற கிராஃபில் உங்களால் போட முடியும் அப்படி கேள்வி கேட்டால் 36/4 9 எட்ஜு கொடுக்கலாம் அதிகபட்சம். அதுக்கு மேலே கொடுத்தா ட்ரையாங்கிள் வந்துடும். என்ன சொல்கிறாங்க, பி ஈவன் ரெட்டைப்படையாக எடுத்துக்கோங்க. இந்த கம்ப்ளீட் பைபார்டேட் கிராஃப் இது ரெட்டைப்படையாங்கிறதால P/2 இன்டீஜர் P/2 இன்டீஜர் தானே. கம்ப்ளீட் பைபார்டேட் கிராஃப் P/2 எத்தனை இருக்கும்? M லைன் தானே, திஸ் இன்ட்டு திஸ். ஸோ B²/4 லைன்ஸ் இருக்கும். அது முழு நம்பராக இருக்கிறப்போ ஃப்ளோரும் ரூஃபும் ஈக்குவல் தானே, P²/4 தானே. ஸோ கம்ப்ளீட் பைபார்டேட் கிராஃபில் இந்த மேக்ஸிமம் ரீச்டு, அதிகபட்சம் இவ்வளோ லைன்ஸ் கொடுக்க முடியும், அது ரீச்டு கம்ப்ளீட் பைபார்டேட் கிராஃபில் அப்படிங்கிறாங்க. பைபார்டேட் கிராஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த சைக்கிள் எடுத்துக்கிட்டாலும் அது ஈவன் நம்பராக தான் இருக்கும். ஒரு கிராஃபில் எந்த சைக்கிளும் ஈவன் நம்பராக ஈவன் லெங்க் இருக்கிற மாதிரி ஒரு சைக்கிள் இருந்ததுன்னா
எந்த சைக்கிளுமே ஈவன் லெங்க்த்தாக இருந்ததுன்னா அந்த கிராஃப் வந்து பைபார்ட்டேட் கிராஃப் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல தியரம் இருக்குது, ப்ரூவ் பண்ணணும். பாருங்க, 6 வெர்டெக்ஸ் இருக்குது, அதிகபட்சம் 9 லைன் கொடுக்குறேன். இன்னும் ஒரு லைன் எக்ஸ்ட்ரா நீங்கள் கொடுத்தாலும் ட்ரையாங்கிள் வந்துடும். இன்னும் ஒரு லைன் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்க ஆசைப்பட்டாலும் ட்ரையாங்கிள் வந்துடும். ஸோ ட்ரையாங்கிள் இல்லாமல் 6 வெர்டெக்ஸில் 6 ஸ்கொயர் 36/4 9 லைன் தான் அதிகபட்சம் கொடுக்க முடியும். உண்மையிலேயே இந்த கிராஃபும் ஐசோமார்பிக். பாருங்கள், இதுவும் K33 தான். இந்த கிராஃபும் ஐசோமார்பிக். இங்கே 3 வெர்டெக்ஸ், இங்கே 3 வெர்டெக்ஸ், 9 லைன்ஸ் தான் அதிகபட்சம் கொடுக்க முடியும். வேறு ஏதாவது ஒரு லைன் நீங்கள் கொடுக்க நினச்சா கூட ஒரு ட்ரையாங்கிள் வந்துடும். ஸோ ட்ரையாங்கிள் இல்லாமல் P வெர்டெக்ஸ் இருக்கிற கிராஃபில் ஃப்ளோர் ஆஃப் P²/4 இவ்வளோ லைன்ஸ் தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தியரம். நிறைய எக்ஸாம்பிளில் ட்ரை பண்ணி பாருங்கள். 5 வெர்டெக்ஸ், 4 வெர்டெக்ஸ், 6 வெர்டெக்ஸ், 7 வெர்டெக்ஸ் அப்படிலாம் வச்சு பாருங்கள். சின்ன சின்ன கேஸில் ரொம்ப ஈஸியாகவே சொல்லிடலாம். ப்ரூஃப் கொடுத்துருக்கேன், படித்து பாருங்கள். இண்டக்ஷன் ப்ரூஃபு சின்ன கேஸில் ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம், பார்க்க முடியும் அப்படிங்கிறதுனால இண்டக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறப்போ கவலைப்படாமல் எண்ணுக்கு அசியூம் பண்ணி n+1க்கு ட்ரூ பண்ணுற மாதிரி இண்டக்ஷன் பண்ண போகிறோம். இண்டக்ஷனில் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ரெட்டப்படை 2n, நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஒத்தப்படை அப்படிங்கிற மாதிரி 2 கேஸ் டீல் பண்ணுறோம். ரெட்டப்படைக்கு மட்டும் ப்ரூஃப் கொடுக்க ட்ரை பண்ணுறோம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். புரியுதா பாருங்கள். தட் இஸ் P <= P வந்து 2n+2ன்னு வச்சுக்கிறோம். அவ்வளோ வெர்டிசஸ் இருக்குதுன்னு வச்சுக்கிறோம். <= 2n வெர்டெக்ஸ் இருக்கிற ரெட்டப்படையாக இருக்கிற எல்லா கிராஃப்லையும் அதிகபட்சம் ட்ரையாங்கிள் இல்லாமல் எவ்வளோ லைன்ஸ் இருக்கும் அப்படின்னா P²/4 லைன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறோம். 2n+2 வெர்டிசஸ் இருக்கிற ஒரு கிராஃபுக்கு ப்ரூவ் பண்ண போகிறோம். இதான் நம்மளோட இண்டக்ஷன். அதுலேயும் அதே ரிசல்ட் ட்ரூ அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல போகிறோம். ஜியில் வந்து 2 வெர்டெக்ஸ் U, V எடுத்துக்குங்க. அது அட்ஜசண்ட்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு அந்த லைனை மட்டும் கட் பண்ணிவிட்டு G' எடுத்துக்கங்க. ஜியில் வந்து 2n+2 பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு நினச்சதுனால இப்போ G ப்ரைமில் 2n பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ ட்ரையாங்கிள் இல்லாமல் அதிகபட்சம் 2n² n² லைன்ஸ் தான். 2n² 4n²/4 G' has 2n points and no triangle. So G' has at most floor of P²/4 தானே. So 2n² 4n². அதிகபட்சம் n² லைன்ஸ் தான் இருக்கும். 2n²ன்னு சொல்லியிருக்கேன். இந்த 4 வந்து இங்கே எப்படி 2 ஆச்சு? 4. அதிகபட்சம் n² லைன்ஸ் தான் இருக்க முடியும். இந்த U and V நீங்கள் எடுத்துக்கங்களேன். அது G ப்ரைமில் உங்களுக்கு 2n வெர்டிசஸ் இருக்குது. U வந்து G ப்ரைமில் எத்தனை வெர்டிசஸோட அட்ஜசன்ட்? K வெர்டிசஸோட அட்ஜசன்ட்னு வச்சுக்கங்களேன். அப்போ V வந்து அந்த எந்த வெர்டெக்ஸோடய அட்ஜசண்ட்டாக இருக்க முடியாது. அந்த K வெர்டிசஸில் இருந்துட்டால் ட்ரையாங்கிள் வந்துடும். ஸோ V அதிகபட்சம் மீதி 2n - K வெர்டிசஸோட தான் அட்ஜசண்ட்டாக இருக்க முடியும். இப்போது எத்தனை லைன்ஸ் இருக்குது அதிகபட்சம் அப்படின்னு பார்த்தா, அந்த ஜிங்கிற கிராஃபில் n² லைன்ஸ் இருக்குது. அப்புறம் UV அப்படிங்கிற ஒரு லைனு. அப்புறம் U வந்து அதிகபட்ச K வெர்டிசஸோட ஜியில் இருக்க G ப்ரைமில் இருக்கிற K வெர்டிசஸோட அட்ஜசண்ட்டாக இருக்குது. V வந்து மீதி 2n - K வெர்டிசஸோட அதிகபட்சம் அட்ஜசண்ட்டாக இருக்க முடியும். இதுதான் அதிகபட்சம் ட்ரையாங்கிள் இல்லாமல் நம்ம போடக்கூடிய லைன்ஸு. பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிளிஃபை பண்ணினாக்கா அது P²/4 லைன்ஸ் வந்துடுது. ஸோ தியரம் இஸ் ட்ரூ ஈவன் இன் திஸ் கேஸ் அப்படின்னு வந்துடுது. தட் மேக்ஸிமம் இஸ் ஆக்சுவலி ரீச்ட் அப்படிங்கிறத அந்த பைபார்ட்டேட் கிராஃபில் பார்த்துடலாம். ஆட் நம்பருக்கும் இதே மாதிரி ப்ரூஃப் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பைபார்ட்டேட் கிராஃப் எடுத்துட்டிங்கன்னாக்கா எல்லா சைக்கிள்ஸுமே ஈவன் லெங்க். ஒரு கிராஃபில் எல்லா சைக்கிள்ஸும் ஈவன் லெங்க்த்தாக இருந்துட்டால் அது பைபார்ட்டேட் கிராஃப் தான். பாருங்கள்,
இதில் ஒரு சைக்கிள் எடுத்தீங்கன்னாக்கா 1 2 3 4 லென்த் 4 ஈவன் நம்பர். இன்னொரு சைக்கிள் U1 U2 U3 U4 U5 U6 U1 ஒரு 2 எட்ஜு 3 எட்ஜு 4 எட்ஜு 5 எட்ஜு 6 எட்ஜு ஈவன் லென்த் தான். எவ்ரி சைக்கிள் இஸ் ஆஃப் ஈவன் லென்த் பைபார்ட்டேட் கிராஃபில். If in a graph every cycle is of even length, then it is bipartite. கொஞ்சம் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸி தான் ப்ரூஃப் அது. இதில் எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன். ஃபார் ஆட் P, consider the complete bipartite graph K, floor of P by 2, roof of P by 2 and verify the number of lines is floor of P squared by 4. இது நிறைய எக்ஸாம்பிளில் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ப்ரூஃபுக்கும் ட்ரை பண்ணுங்கள். Draw a cycle of length 8 and another cycle of length 6. Both the cycles having only one common vertex. ஸோ 8 வெர்டெக்ஸ் இருக்கிற ஒரு 8 லென்த் 8 சைடு இருக்கிற ஒரு சைக்கிள், 6 சைடு இருக்கிற ஒரு சைக்கிள், ரெண்டுக்கும் ஒரே ஒரு வெர்டெக்ஸ் தான் காமன். இந்த மாதிரி ஒரு சைக்கிளில் ஒரு கிராஃப் போடுங்க. இப்போ வந்து there are only 2 cycles, both of them are of even length. You must be able to express it as a bipartite graph by theorem. இதை பைபார்ட்டேட் கிராஃபாக எக்ஸிபிட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போ அந்த தியரம் எப்படி வருது, அந்த தியரத்துக்கு ப்ரூஃப் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை எக்ஸாம்பிளில் ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல இந்த 2 எக்ஸாம்பிளையும் போட்டு கம்ப்ளீட்டாக வருதா அப்படின்னு பாருங்கள். திருப்பி ஒரு தடவை எல்லாத்தையும் படித்து பார்த்து ப்ரூஃப் எல்லாம் உங்களுக்கு புரியுதா அப்படிங்கிறத பாருங்கள்.